தெலங்கானா மாநிலத்தில் சூர்யாபேட்டையில் நகைக்கடை ஒன்றில் சுவற்றில் துளையிடப்பட்டு 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? இது தொடர்பான விசாரணையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா சொல்லுங்க. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் உள்ள எல்ஜி சாலையில் சாய் சந்தோஷ் என்ற பெயரில் பிரபல தங்க நிறுவனமான ஜுவல்லரி ஒன்று பிரபலமாக பெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த ஜுவல்லரியில் பின்பகுதியில் துளையிட்டு ஓட்டை போட்டு ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு துளையிடப்பட்டு அந்த உள்ளே சென்றுள்ளனர். உள்ளே சென்ற கொள்ளையர்கள் உடனடியாக உள்ளே சென்ற பின்பு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கனெக்ஷனை முழுவதுமாக அணைத்துவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தொடங்கியுள்ளனர். கொள்ளைக்காக நகைகளை தேடிய நிலையில் அந்த கடையில் வழக்கமாகவது, அதாவது விற்பனை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் இரவு கடை மூடும் நேரங்களில் அந்த நகையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கும் லாக்கரில் இரவில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். அதே போன்று அந்த வெள்ளி நகைகள் தங்க நகைகள் அனைத்தையும் அந்த கடைகளில் சோக்காக பயன்படுத்தாமல் லாக்கரில் வைத்துவிட்டு சென்ற நிலையில் அந்த லாக்கர் சட்டரையும் கேஸ் கட்டர் மூலம் கட் செய்து அதில் இருந்த 18 கிலோ, அதாவது 17 கோடி மதிப்பிலான 18 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து இன்று காலை கடையை திறந்து பார்த்த உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் மேலும் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார். போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், அருகில் உள்ள ஊழியர்கள், கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் போன்றவர்களிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சூர்யாபேட்டை போலீசார் 4 தனிப்படைகளை அமைத்து இந்த கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.